Hey guys, welcome back to the channel Master Trades. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TradingView பத்தின ஒரு full tutorial பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா இந்த சேனல் full and full trading and investment பத்தினது தான். இதுல நீங்க இன்ட்ரஸ்டா இருந்தீங்க அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon கிளிக் பண்ணிருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் டெய்லி பேங்க் நிஃப்டி அண்ட் இன்ட்ராடே கால்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காம அங்கேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக ஃபுல் ஃப்ளெஜ்ட் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காம அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். TradingView பற்றி உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஒரு சாஃப்ட்வேர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சாஃப்ட்வேர் அமாங் த ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாஃப்ட்வேர், ரொம்ப பாப்புலரான ஒரு சாஃப்ட்வேர். எதனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடியும் தான் உங்களுக்கே புரியும். இந்த சாஃப்ட்வேர் பற்றி உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இந்த சாஃப்ட்வேர் பற்றி தெரியாத பல விஷயங்களை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த 10 நிமிஷம் வீடியோவில் என்னால் ஃபுல் டுட்டோரியல் கவர் பண்ணவே முடியாது. ஸோ தட் இதை நான் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அதாவது பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்ஸை பற்றி பார்ப்போம், டைம் ஃப்ரேம், அப்புறம் கேண்டில் ஸ்டிக்ஸ், இதெல்லாம் பற்றி பேசிக் ஸ்டெப்ஸை கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ட் அனாலிசிஸ், அதாவது அந்த டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்க்ரீனர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி ஃபோர்த் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஓனாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் ஃபிஃப்த் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பேக் டெஸ்ட் பண்ணி மோஸ்ட்டாக அதுலேருந்து ப்ராஃபிட் வர மாதிரி எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் ஆல்ரெடி ஜெரோதா இல்லை அப்ஸ்டாக்ஸ் இல்லை ஏஞ்சல் ப்ரோக்கிங் ஆர் ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் கிட்ட அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அவங்களே எனக்கு சார்ட்டிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. TradingViewவில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் அவங்களே எனக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் எதுக்காக TradingViewக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி நினைப்பீங்க. உங்கள் ப்ரோக்கரால் ப்ரொவைட் பண்ண முடியாத நிறைய ஃபீச்சர்ஸை TradingView ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் நீங்கள் அந்த அட்வான்டேஜும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களோட ட்ரேடிங் ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம TradingView சைட்டை பற்றி போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சார்ட்டிங் டூல்ஸை TradingView உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா TradingViewவில் மொத்தமாக 4 வெர்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன், அதுக்கப்புறம் ப்ரோ ப்ளஸ் அண்ட் ப்ரீமியம் அப்படிங்கிற 4 வெர்ஷன் இருக்குது. நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் தான். நமக்கு வந்து ப்ரோ வெர்ஷனோ இல்லை ப்ரீமியம் வெர்ஷனோ தேவைப்படாது. மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அவங்க சொல்கிற அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிக்கலாம். சரி வாங்க இன்றைக்கான கண்டென்ட்குள்ளே போயிடலாம். உங்களோட லேப்டாப் ஆர் பிசியில் இருக்க ஏதாச்சும் ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு TradingView அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும், அதாவது in.tradingview.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேஜில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சைனிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். சைனிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஆர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆர் ட்விட்டர் அக்கௌண்ட் அந்த மாதிரி எந்த அக்கௌண்ட் வேணாலும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசம்சா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம பார்க்க போகிறது வெறும் அந்த சார்ட்டிங் டெக்னிக்காக மட்டும்தான். TradingViewவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் அதோட மெயின் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கணும் சார்ட்டிங் டெக்னிக் தான். நம்மளும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் மேலே இருக்க அந்த சார்ட் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சார்ட் வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அந்த டைமில் என்ன சார்ட் வச்சிருந்தீங்களோ அது வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் TradingViewவோட ஒர்க் ஸ்பேஸ். இங்கே தான் நம்ம அதிகபட்சமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். TradingView பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் பார்ட்டே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 செக்ஷனாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராயிங் டூல்ஸ், அதாவது ட்ரெண்ட் லைன்ஸ், ஓகே, அது எல்லாத்தையுமே சைடில் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஸ்க்ரீனர், பைன் எடிட்டர், இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் இது எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்கும். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் லைனர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது மெசேஜஸ், வாட்ச் லிஸ்ட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்றைக்கி இது எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியாது. அதனால் நம்ம மேலே டாப்பில் இருக்கிற அந்த ஒரு ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற, அதாவது லாஸ்ட் சைடில் இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ், இந்த ரெண்டுத்தை மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த சார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து டிக்கர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஸ்டாக்கு கரண்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்களோ அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தெரியும். இப்போ சப்போஸ் வந்து நான் நிஃப்டிலேருந்து வேறு ஏதாவது ஸ்டாக்குக்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் நான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். டிக்கர் பாக்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி ஷோ ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து சப்போஸ் பேங்க் நிஃப்டிக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ மேலே இருக்க சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு பேங்க் நிஃப்டி
நிஃப்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதை நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பேங்க் நிஃப்டியோட சார்ட் வந்து பாப்பப் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த டிக்கர் பாக்ஸுக்கு போய் தான் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் உங்களோட கர்சரை ஏதாச்சும் ஒரு பகுதியில் வச்சுருக்கீங்க, அதாவது அந்த மெயின் சார்ட்டிங் டேபில் ஏதோ ஒரு இடத்துல உங்களோட கர்சரை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சும்மாவே கீபோர்டில் டைப் பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். டிசிஎஸ்ங்கிற அந்த சார்ட் வந்துடும். இப்போ சப்போஸ் நான் இந்த டிசிஎஸ் மேலே என்னோட கர்சரை வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு டிசிஎஸோட சார்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். பட் இந்த டிக்கர் பாக்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 ஸ்டாக்கை வந்து இந்த டிக்கர் பாக்ஸில் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து எனக்கு வந்து விப்ரோ அப்புறம் இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற 2 ஸ்டாக்கை நான் வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டு ஸ்டாக்கோட ஒரு ஆவரேஜ் ப்ரைஸை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு அந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு விப்ரோ அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைடட் பை மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து விப்ரோ டிவைடட் பை இன்ஃபோசிஸ் அப்படின்னு போட்டேன்னா விப்ரோவோட ஷேர் ப்ரைஸோட இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸை டிவைட் பண்ணி எனக்கு ஒரு சார்ட் மாதிரி காட்டும். அதுதான் வந்து டிவைடட் பை சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விப்ரோ மைனஸ் இன்ஃபோசிஸ் அப்படின்னு போட்டோன்னா விப்ரோவோட ஷேர் ப்ரைஸோட இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸை மைனஸ் பண்ணி எனக்கு ஒரு அமௌண்ட் காட்டும். அதுதான் வந்து விப்ரோ மைனஸ் இன்ஃபோசிஸ். இப்போ நம்ம வந்து விப்ரோ ப்ளஸ் இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லி போட போகிறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா விப்ரோ அப்படிங்கிறத அந்த சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிக்கிறோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விப்ரோ ப்ளஸ் இன்ஃபோசிஸ் அப்படின்னு வந்துச்சுல, இப்போ கீழே இருக்கிற அந்த இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற அந்த டேபை கிளிக் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ப்ளஸ் விப்ரோ ரெண்டுத்தோட ஆவரேஜ் பண்ண ஒரு சார்ட் வந்து காமிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த டிக்கெட் டேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விப்ரோ ப்ளஸ் இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஓவரால் செக்டரோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து விப்ரோ ப்ளஸ் இன்ஃபோசிஸ் ப்ளஸ் டிசிஎஸ் ப்ளஸ் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நினச்சேன்னா ஓவராலாக எல்லா சார்ட்டையும் எனக்கு ப்ளஸ் பண்ணி ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் வந்து நிற்கும். இப்போ நான் அதை வச்சு ஈஸியாக வந்து இந்த செக்டர் அப் ட்ரெண்டில் போகுதா இல்லை டவுன் ட்ரெண்டில் போகுதா அப்படிங்கிறத என்னால் ஈஸியாகவே கணிச்சிக்க முடியும். அதை வச்சு நல்லா ப்ராஃபிட்ஸும் பண்ண முடியும். அந்த டிக்கர் பாக்ஸ் பக்கத்தில் சின்னதாக இன்னொரு பாக்ஸ் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அது வந்து டே டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி குறிக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் டைம் ஃப்ரேம் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டைம் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது 1 செகண்ட்லேருந்து ஆரம்பித்து 1 மந்த் வரைக்கும் வரும். அதாவது நீங்கள் செகண்ட்ஸில் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ப்ரோவோ இல்லை ப்ரோ ப்ளஸ் இல்லை ப்ரீமியம் அந்த ரேஞ்சுக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செகண்ட்ஸில் வந்து கேண்டில்ஸ் வரும். நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம், அதெல்லாம் ஸ்கேல்பர் தான் பண்ணுவாங்க. நான் அந்தளவுக்கு பர்சனலி போக மாட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பே பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் நம்ம மோஸ்ட்லி வந்து 1 மினிட் 3 மினிட் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவோம். இன்ட்ராடே பண்ணுறதுனாலுமே நம்ம வந்து 3 மினிட்ஸுக்கு கீழே போகவே மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணி காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட 15 மினிட் சார்ட். இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் போயிட்டு அங்கே கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ஒவ்வொரு தடவையும் டைம் ஃப்ரேமை மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ 3 மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைம் ஃப்ரேமில் நீங்கள் போய் க்ரஷரை வச்சிங்கனாலே சைடில் வந்து உங்களுக்கு ஸ்டார் ஐக்கான் மாதிரி ஒன்று காட்டும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான டைம் ஃப்ரேம் எல்லாமே நான் வந்து மேலே ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒவ்வொரு தடவையும் உள்ளே போய் எனக்கு வந்து டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நான் மேலே வந்து டைம் ஃப்ரேமை மாற்றி அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது தான் சார்ட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பார் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது அது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்டை வந்து குறிக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அதில் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய விதமான சார்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கேண்டில்ஸ், ஹேரோ கேண்டில்ஸ், ஐக்கனாசி, லைன் சார்ட், ஏரியா சார்ட் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணதுனால நான் எப்போவுமே கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் வச்சிருப்பேன். இப்போ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சார்ட்டை மாற்றணும்னாலும் நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைன் சார்ட் மாற்றணும்னாலும் லைன் சார்ட் மாற்றிக்கலாம். நீங்கள் ஐக்கனாசி மாற்றணும்னாலும் ஈஸியாக ஐக்கனாசியும் மாற்றிக்க முடியும். அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் வந்து கம்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அந்த டேப் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற இன்னொரு ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ அந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் வந்து இன்ஃபோசிஸ் அப்படின்னு டைப் பண்ண உடனே எனக்கு வந்து இன்ஃபோசிஸோட ஸ்டாக் வந்து கீழே நின்றுடும். இப்போ நான் அதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிசிஎஸ் சார்ட்டும் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட சார்ட்டும் பிளைண்டாக இருக்கும். ஸோ தட் நான் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். எது வந்து ஹையர் மூமெண்டம் கொடுத்துருக்கு, எது வந்து கம்மியான மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத என்னால் ஈஸியாகவே கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நான் வந்து இந்த இன்ஃபோசிஸ் கம்பேரிசனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அது மேலே அந்த ஆரஞ்ச் கலர் லைன் மேலே நான் கிளிக் பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபோசிஸ் இடத்துல எக்ஸ் மார்க் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணேன்னா அந்த இன்ஃபோசிஸோட மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பேர் காலம் பக்கத்துலேயே இன்னொரு சின்ன ஒரு காலம் இருக்கும் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மேலே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு கீழே நின்றும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் சர்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற அந்த இண்டிகேட்டர் வந்துருச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் வந்து ஈஸியாக அப்ளிகபிள் ஆகிடுச்சு.
இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூவிங் ஆவரேஜ் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் வந்து ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி அந்த செட்டிங்ஸ் பார், அந்த கியர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்தெந்த செட்டிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இண்டிகேட்டருக்குள்ளே போயிட்டு மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ வெர்ஷனில் உங்களால் மேக்ஸிமமாக 3 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு 2 இண்டிகேட்டர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் 3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும், நீங்கள் வந்து அதாவது பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ரிமைண்டர் காட்டுது. நீங்கள் வந்துட்டு இண்டிகேட்டர் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ தட் நான் வந்து லீவ் பண்ணிடுறேன். அந்த இண்டிகேட்டர் காலம் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து இன்னொரு காலம் இருக்கும், ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், அந்த கம்பெனியோட எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து நின்றும். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ஃபைனான்ஷியல்ஸ்லேருந்து எடுத்துக்க முடியும். பட் ட்ரேடிங் வியூவில் காட்டுற அந்த ஃபைனான்ஷியல் கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எரர் இருக்கும். ஸோ தட் நீங்கள் பெட்ரு அந்த கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்டை அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய்ட்டு ரீட் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ அந்த ஃபைனான்ஷியல்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன காலம் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் டெண்டாக இருக்கட்டும், இல்லை எம்ஏசிடியாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரியான ஆளுங்களுக்கு நம்ம ஒவ்வொரு தடையும் உள்ளே போயிட்டு இண்டிகேட்டர் சூஸ் பண்ணி திருப்பி வெளில வருது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் இந்த டெக்னிக் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஏடிஆர் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை வந்து இந்த சார்ட்டோட அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட் ஜோன்ஸ் அதில் போயிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டோட நேம் காட்டும். உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் நேம் கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இண்டிகேட்டர் எனக்கு சேவ் ஆகிடும். பட் இந்த இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்டை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து உங்களால் ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இதை பே பண்ணிங்கன்னா தான் உங்களால் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டெம்ப்ளேட் காலம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்டிங் காலம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் அங்கேருந்து அலாட் போட முடியும். நான் எப்படி அலாட் போடணும், அலாட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸை பற்றி நான் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார் ரீப்ளே டூல், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வச்சு தான் நம்ம வந்து பேக் டெஸ்ட் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே டைம் ஃப்ரேமில் மட்டும் தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 15 மினிட்ஸ்லையோ இல்லை 5 மினிட்ஸ்லையோ 3 மினிட்ஸ்லையோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் அதை வாங்க முடியும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பார் ரீப்ளேவை கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு கேண்டில், இப்போ சென்டரில் ஏதாச்சும் ஒரு கேண்டில் எடுத்துப்போம். அந்த கேண்டிலில் வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணோம் அப்படிங்கிற நீங்கள் எந்த கேண்டிலில் கிளிக் பண்ணிங்களோ அந்த கேண்டிலோட அப்படியே ஸ்டக் ஆகிடும். இப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலாக உங்களுக்கு வந்து நவுந்துக்கிட்டே போகும். ஸோ தட் இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டாப் லாஸ் அங்கே போட்டு உங்களுக்கு ஹிட் ஆகுதா இல்லை டார்கெட் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டோ அண்ட் ரீடோ பட்டன் அப்படின்னு சொல்லி 2 இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு சார்ட்டில் வந்து ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா அந்த லைன் தப்பாக வரைஞ்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெலிட் பண்ணணும்னா அந்த அண்டோ பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா அது எரேஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரீடோ பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த டயக்ராம் வந்து திருப்பி வந்துடும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு டேப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே டைமில் ஒரு 4-5 சார்ட்டை சேர்த்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இதுக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு 8 சார்ட் இருக்கிற அந்த காலமை வந்து ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து நிற்கும். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பே பண்ணி அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்த ஆப்ஷன்ஸ்க்கு வரலாம். அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கியர் செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேண்டிலோட விக்கை மாற்றுறது, கேண்டிலோட பாடியோட கலர்ஸ் எல்லாம் மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று நீங்கள் வந்து டிக் பண்ணி பார்த்துட்டு அன்டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒன்று புரிய ஆரம்பிச்சிடும். ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஜூம் அவுட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சார்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டும். இப்போ நீங்கள் அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட லேப்லேயோ இல்லை உங்களோட பிசிலையோ இருக்கிற எஸ்கேப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த டேப்லேருந்து வெளில வந்துட முடியும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தான் இந்த கேமரா ஐக்கான் மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சார்ட் பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இந்த ட்ரேடிங் வியூ சாஃப்ட்வேரில் இருக்கிற எல்லாருக்கும் பப்ளிஷ் ஆகிடும். எல்லாருமே அதை பார்த்து எல்லாருமே ட்ரேட் பண்ணி எல்லாருமே ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சைடில் இருக்கிற காலம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது தான் வாட்ச் லிஸ்ட் காலம் அப்படிங்கிறது. வாங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ரைட் ஹேண்ட் கார்னரில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு 3 கோடு மாதிரி போட்டிருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஸ்டாக்ஸ் வந்து டெய்லி பார்ப்பீங்க அப்படின்னா அந்த 100 ஸ்டாக்ஸை வந்து இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் லிஸ்ட்டில் ரைட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எந்த ஸ்டாக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கை வந்து அந்த சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் அந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணிக்க முடியும்.
அப்புறம் வாட்ச் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஒரு பை சார்ட் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாட்ச் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி இருக்குது அப்படிங்கிறத காட்டும். என்னோட வாட்ச் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. 5% தான் வெளில கமாடிட்டிஸ் ஆர் கிரிப்டோ கரன்சியில் இருக்குது. அதுலேயும் என்னென்ன செக்டர்ஸில் நான் அதிகமான ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பை சார்ட்டில் காமிச்சிடும். அதாவது நான் 20% அதிகமாக ஃபைனான்ஷியல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் 11% வந்து எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து 12% வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவாக அங்கே காமிச்சிடும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவான வாட்ச் லிஸ்ட் இருக்கும். அதாவது என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க, அது எந்தெந்த வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கீழே காட்டும். அதாவது நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்குக்கு அடுத்தது என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது October 8 அது எனக்கு வந்து அங்கே காட்டுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அலாட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இது நான் லேட்டர் வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா விண்டோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து அங்கே காமிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ கரண்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கிற மார்க்கெட் எந்தெந்தெல்லாம் எப்படி இருக்குது, எது வந்து டாப் கெய்னர்ஸ், எது வந்து டாப் லூசர்ஸ், எது வந்து அதிகமான வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த ட்ரெண்டிங் டேப்பில் உங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கேலண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ். அதாவது அடுத்து பெரிய பெரிய நியூஸஸ்லாம் எப்போலாம் வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாளைக்கு வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இங்கே காமிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா சிம்பிள் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் கொடுத்த ஐடியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பிரிட்டானியாவில் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே காட்டுது. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த ட்ரேடிங் வியூலேயே நான் சொன்ன மாதிரியே ஒரு பிக்கர் கம்யூனிட்டி இருக்கும். அவங்க எல்லாருமே சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் அவங்கள்ட்ட ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை அவங்களோட கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த டேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் டேப் மாதிரி இருக்கும். இப்போ ட்ரேடிங் வியூ வந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஒரு மெசேஜ் பாக்ஸில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா டேப் மாதிரி இருக்கும். நிறைய பேர் அவங்களோட ஐடியாவை அந்த ட்ரேடிங் வியூ சாஃப்ட்வேரில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து அங்கே காட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ யாரெல்லாம் கரண்ட்டாக வந்து லைவில் போயிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே காட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பையர்ஸில் டெப்த் இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேயர்ஸ் இருக்கும். இப்போ அந்த பேங்க் நிஃப்டி சார்ட்டில் நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த லேயர்ஸில் காட்டும். நீங்கள் அங்கேருந்தே அந்த ஹரிசாண்டல் லைனை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறது, எப்படி வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாம் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்காக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.